ஸ்ரீ குருப்யோ நமக. ஒன் 8 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்ரால அந்தராயாஸ். அந்தராயாஸ் தடைகள், இங்கிலீஷில் அப்டக்கல்ஸ்ன்னு சொல்லலாம். நிலையற்ற வாழ்க்கையில் நிலையான யோகத்தில் நம்ம பயணப்படும் போது நம்மளுக்கு வர அந்த தடைகள் தான் இந்த அந்தராயாஸ். பதஞ்சலி யோக சூத்ரால சமாதி பாதத்துல வர்சஸ் 30ல இந்த அப்டக்கல்ஸ் பத்தி, அதாவது அந்தராயாஸ் பத்தி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. வியாதிஸ்தான சம்சய பிரமாதான ஆலசிய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமி கத்வானி அனவஸ்தி தத்வானி சித்த விக்ஷேபச்ச நவ அந்தராயாசன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, நம்ம உடல்ல வரக்கூடிய உடல் நோய்கள், மனசோர்வு, சந்தேகம், கவனக்குறைவு, சோம்பல், தவறான புரிதல், நிலையற்ற தன்மை, இன்கன்சிஸ்டன்சி, இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ணிட்ட பிறகு அதை மெயின்டைன் பண்ண முடியாம தவிக்கிறது, இது எல்லாமே அந்தராயாஸ் தான். இந்த அப்டக்கல்ஸ் மூலமா வர கான்சிக்வன்சஸ், அதாவது பக்க விளைவுகளை வர்சஸ் 31ல பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. துக்க தௌமனுஷ்ய அங்கமே சேத்வ சுவாச பிரசுவாச விக்ஷேப்ப சகபுவான்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, சித்த விக்ஷேப்ப, நம்மளுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்போ துக்கம், மனசோர்வு, உடல்ல ஒரு நடுக்கம், மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளால உணர முடியும்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இந்த அப்டக்கல்ஸை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத வர்சஸ் 32 தத் பிரதிஷேதாத்தாம் ஏக தத்துவ அபியாசான்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த அப்டக்கல்ஸ் அகல ஏதேனும் ஒரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். அதாவது ஓம் சாண்டிங்கா இருக்கலாம், இல்ல மூச்சு கவனிக்கிற பயிற்சியா இருக்கலாம், இல்ல ஜோதி தியானமா இருக்கலாம், எதை வேணும்னாலும் தியானத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். மைத்ரி காருண்ய முதித உபக்ஷானாம் சுகதுக்க புண்ணிய புண்ணிய விஷயானாம் பாவனாத்த சித்த பிரசாதனம் சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். சித்த பிரசாதனம் அதாவது பிளிஸ்ஃபுல் மைண்டை காமா வச்சுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். சந்தோஷப்படுறவங்க கிட்ட நட்பாவும், துன்பத்துல இருக்கவங்க கிட்ட கருணையோடும், நல்லொழுக்கத்தோட இருக்கவங்க கிட்ட மகிழ்ச்சியோடையும், நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சுகத்தையும் துக்கத்தையும் சமநிலை, இந்த சித்த பிரசாதனத்தை நம்ம பாவிச்சோம்னா நம்ம சித்த விக்ஷேப்பால இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.